ஒரே ஒரு முறை இந்த மாதிரி ரசமலாய் ட்ரை பண்ணுங்கள். வீட்லேயே ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டி, அதுவும் ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 2 பார்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரசமலாய்க்கு ரபடி ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு பேனில் 1/2 லிட்டர் போல் திக்கான பால் சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சமாக குங்குமப்பூ, தேவையான அளவுக்கு நட்ஸு, உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. 1 கப் போல் சர்க்கரை, ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துருங்க. கூடவே ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த பால் நல்லா சுண்டி வரணும். பாதி அளவுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் மாற்றி வச்சுருங்க. அப்போ தான் ரபடி நல்லா சில்லுன்னு இருக்கும். அடுத்ததாக பேனில் 1 லிட்டர் போல் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 எலுமிச்சை பழம் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். இதை இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துட்டு வந்தோன்னா பன்னீர் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள். ஆனால் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபில்டரில் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஃபில்டரில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்துட்டு இந்த பன்னீரை கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் எலுமிச்சை பழம் ஸ்மெல் வராமல் இருக்கும். இதை ஒரு துணியில் மாற்றிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அப்போ தான் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி வெளில வந்துடும். பிழிஞ்சதுக்கப்புறம் அப்படியே இந்த ஃபில்டரில் வச்சு மேலே வெயிட் வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இதையே பார்ட் 2ல் பார்க்கலாம்.